அல்லாவுக்காக நம்பிக்கையோட அல்லாவை நினைவுபடுத்தக்கூடிய மனிதர்களை தேடி சாலையில அலையிற மலக்குகள் கூட்டம் ஒண்ணு இருக்கு. மனிதர்கள் கூட்டம் அல்லாவை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இருப்பாங்க. அல்லாஹ்க்கு எல்லாமே அறியும். இப்படி இருந்தும் அந்த மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், என் அடியார்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அதற்கு மலக்குகள் சொல்றாங்க, உன்னை பெருமைப்படுத்துறாங்க, உன்னை புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. அதற்கு அல்லாஹ் கேட்கிறான் மலக்குமார்கள்ட்ட, அவங்க என்ன பார்த்திருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யாருமே உன்னை பார்த்தது இல்ல, என்ன பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்கிறான். உன்னை இன்னும் அதிகமா வணங்குவாங்க, இன்னும் அதிகமா புகழ்வாங்க, இன்னும் அதிகமா பெருமைப்படுத்துவாங்க. அல்லாஹ் கேட்கிறான், என்னிடத்துல அவங்க என்ன கேட்கிறாங்க? உன்னிடத்துல சொர்க்கத்தை கேட்கிறாங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அல்லாஹ் கேட்கிறான், அவங்க சொர்க்கத்தை கண்டதுண்டா? அதற்கு மலக்குகள் சொல்றாங்க, பார்த்தது இல்ல. சொர்க்கத்தை பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் அதிகமா சொர்க்கம் வேணும்னு சொல்லி இன்னும் நிறைய துவா செய்வாங்க. அப்புறம் அல்லாஹ் திருப்பி கேட்கிறான், என்னிடத்துல இருந்து எதுல பாதுகாப்பு தேடுறாங்க அப்படின்னு சொல்லி. நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. அதற்கு அல்லாஹ் கேட்கிறான், அவங்க நரகத்தை பார்த்ததுண்டா அப்படின்னு சொல்லி. யா அல்லாஹ், இல்ல, அவங்க நரகத்தை பார்த்தது கிடையாது. நரகத்தை பார்த்தா என்ன செய்வாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நரகத்தை பார்த்தா இன்னும் அது வேணாம், அதுல இருந்து இன்னும் அதிகமா பாதுகாப்பு தேடுவாங்க. அதற்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், அந்த கூட்டத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த கூட்டத்துல ஒருத்தன் வந்து அதுக்காக வந்தவன் கிடையாது, அவன் எதுக்காகவோ வந்தவன் அந்த கூட்டத்துல சும்மா நின்னான் அப்படின்னு சொல்லி. அதற்கு அல்லாஹ் சொல்றாங்க, பரவாயில்ல, அந்த கூட்டத்தில் இருந்த அதே காரணத்துக்காக நான் அவனை மன்னிப்பேன். அல்லாஹ்வோட இறக்கம் வந்து அளவில்லாதது. நல்லவர்களோட கூட்டத்தில் இருந்த ஒரே காரணத்துக்காக, அல்லாஹ்வை பத்தி பேசின ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்கிறோம். நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.